அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை இந்த வாரத்தின் முதல் நாளிலே சந்திப்பது மிக மகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 36 8வது வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். தாவீது எழுதுகிறதான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. தன்னுடைய அனுபவத்திலிருந்தும் ஆண்டவரை ருசித்த விதத்திலேயே, அதே போல் ஆலயத்தில் நடக்கின்ற ஆராதனையில் கலந்து கொண்டதுனால அவருக்கு கிடைச்சதான நன்மையை குறித்தும் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவர் அனுபவித்ததுனால தான் அதை அவரால் சொல்ல முடிந்தது, எழுத முடிந்தது. இவர் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவருக்கு அவர் சம்பாதித்த ஆட்களோ, அவர் சம்பாதித்த பொருளாதார ஆசீர்வாதங்களோ, வேற எந்த விதமான விஷயமும் அவருக்கு அவருடைய மனசை பெருசாக திருப்திப்படுத்தினதாக இல்லை. ஆனால் ஒன்று திருப்திப்படுத்துச்சு. என்னென்னா, நான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நான் ஆலயத்துக்கு சென்றேன். அதனால் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ வார்த்தை, இந்த மாதிரியான அனுபவங்கள் என்னை திருப்தி அடைய வைத்தது என்று அவர் உணர்ந்ததுனால தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ உலகத்தில் அவர் எந்த விஷயமும் அவரை திருப்திப்படுத்தவில்லை. ஆனால் ஆலயத்தில் இருக்கிற அந்த தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் இவரை திருப்திப்படுத்தி இருக்கிறது. பெரிய ராஜாவினும் அனுபவம் அப்படி. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஆலயத்திலிருந்து என்ன செய்கிறாராம், பேரின்ப நதியினால தாகத்தை எல்லாம் தீர்க்கிறாராம். அப்போது நாளை தினம், அது இன்றைய தினம் நடக்கின்ற ஆராதனையில் யார் யார் எல்லாம் அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு சென்று, ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதிக்க போகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக திருப்தி அடைவார்கள். எந்த விஷயத்தை உங்களை போட்டு அமுக்கி எழும்ப முடியாதபடி திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு சர்ச்சுக்கு போங்க. நான் ஆண்டவரை போய் ஆராதிக்க போகிறேன். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான அந்த சம்பூர்ணம் என்னை திருப்திப்படுத்தும். என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த விரக்தியை மாற்றும், வறட்சியை மாற்றும், வியாதியை மாற்றும். நான் சந்தோஷமாக திருப்தியாக நான் வீட்டுக்கு வருவேன் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டீங்கன்னா தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அவர் தம்முடைய என்ன செய்கிறாரு, பேரின்ப நதியினால ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொருவருடைய தாகத்தையும் தீர்க்கிறாராம். ஆம், பல்வேறு விதமான தாகத்தோடு நாம் இருக்கலாம். எல்லா விதமான தாகத்தையும் தீர்க்கக்கூடிய நல் மருந்தாக தேவனுடைய பேரின்ப நதியிலிருந்து புறப்படக்கூடியதான அந்த தண்ணீர் நம்முடைய தாகத்தை தீர்க்குமா? அருமையானவர்களே, ஏன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு உரிய நல்ல இடம் கர்த்தருடைய ஆலயம். ஆகவே அதை ஏன் இந்த நாளில் நாம் தவற விட வேண்டும்? மற்ற வேலைகளுக்கு நாம் ஏன் போக வேண்டும்? மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் நாம் திருப்தி அடையவே முடியாது. அதை நம்புங்கள். வேறு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றதான ஒரே ஒரு தீர்மானத்தோடு உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தேவாலயத்துக்கு போங்க. அங்கே நிச்சயமாக நீங்கள் என்ன ஆவீர்கள்? அவருடைய சம்பூரத்தினால் திருப்தி அடைவீர்கள். அதே போல் உங்கள் தாகம் தீர்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். மறவாமல் புறப்படுங்கள். குடும்பமாக, தனியாக, குழுவாக செல்லுங்கள். எந்த விதத்திலும் நீங்கள் வெட்கப்பட்டு திரும்ப மாட்டீங்க. வெற்றியோடு தான் திரும்புவீங்க. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாளில் உம்மை ஆராதிக்க செல்லக்கூடியதான எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த சம்பூர்ணமான திருப்தி, அதே போல் ஆண்டவரே தாகத்தை தீர்க்கக்கூடியதான நிலை, இவற்றை நாங்கள் யோசிக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறேன், திருப்தியாக்குகிறேன். நன்றியப்பா. இதை கேட்ட ஒருவராகிலும் ஆண்டவரே சர்ச்சுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. அத்தனை பேருமே போகணும். குடும்பமாக சென்று ஆசீர்வாதங்களை பெற்று சுகமாய் வாழட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தயவு செஞ்சு இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தரை சந்திக்க புறப்படுங்கள். நீங்கள் வெற்றியோடு வருவீர்கள். நன்றி.